வணக்கம். பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜிலேருந்து ஸ்பைரோலினா கேப்சூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 421 ரூபா, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் வந்து 360 ரூபா. இதில் வந்து 100 கேப்சூல் இருக்குது. இதுக்கு வந்து 18 பிவி கொடுக்குறாங்க. ஸ்பைரோலினா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் பாசி வகையில் சுருள் பாசி தாங்க ஸ்பைரோலினா. இதில் வந்து 13 விட்டமின்ஸ், 13 மினரல்ஸ், 3 நேச்சுரல் பிக்மெண்ட்ஸ், 4 நேச்சுரல் நைட்டோநியூட்ரியன்ஸ், 18 அமினோ ஆசிட், 8 நேச்சுரல் கரோட்டின்ஸ்னு நிறையவே இருக்குது. இந்த கேப்சூல் வந்து 59 வகையான சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் காற்றோட காற்றை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்குது. 1000 கிலோ காய்கறிகள் பழங்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த 1 கிலோ ஸ்பைரோலினாவில் இருக்குதுன்னு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை வந்து வேர்ல்ட்லேயே சூப்பர் பெஸ்ட்டு ஃபுட்னு கூட சொல்கிறாங்க. இது வந்து 100% நேச்சுரலான கேப்சூல்ன்றதுனால இதை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு எந்தவித சைடு எஃபெக்ட்டோ அலர்ஜியோ இரிட்டேஷனோ எதுவும் ஏற்படாது. இந்த கேப்சூலை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்ற ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கேப்சூலில் வந்து டைகோசைனின்ற கலவை இருக்கிறதுனால புற்றுநோயின் ஆபத்து மற்றும் அதை தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கேப்சூலில் வந்து ஆன்டி ஹைபர் டென்சின்ற பண்பு இருக்கிறதுனால ஹை பிளட் ப்ரெஷரை கட்டுப்படுத்த ரொம்பவே உதவுது. இந்த கேப்சூலில் இருக்கக்கூடிய ஆன்டி ஹைபர் லிபிட்டிமியா வந்து உடல் பருமனை குறைக்க ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த கேப்சூலை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நீரிழிவு நோயை தடுக்கவும் மற்றும் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கவும் பாதுகாத்துக்கலாம். இந்த கேப்சூலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகள் வந்து நம்ம உடம்புல இருக்க ஃப்ரீ ரேடிக்கலின் விளைவிலிருந்து நம்ம உடம்பை ரொம்பவே பாதுகாக்குது. இந்த கேப்சூலை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இதய நோய் ஆபத்துலேருந்து தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதயத்தை ரொம்பவும் பாதுகாப்பாகவும் பலமாகவும் வச்சுருக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கேப்சூல் வந்து பிரெயினில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லேருந்து பாதுகாத்து மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கேப்சூலில் வந்து எக்கச்சக்க ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் சேர்ந்து நம்ம உடம்புல இருக்க ஊட்டச்சத்து குறைபாடை நீக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் ரொம்பவே உதவியாக இருக்குது. ஸ்பைரோலினா கேப்சூல் சாப்பிட்றதுனால ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும். இது மூலமாக ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இந்த கேப்சூலை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே பலப்படுத்தும். இந்த கேப்சூலில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான சக்தியை மேம்படுத்தி மலச்சிக்கல்லிருந்து நிவாரணம் அளிக்குது. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அலர்ஜியை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் ஸ்பைரோலினா வந்து முக்கிய பங்காக இருக்குது. இந்த கேப்சூலை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனையிலேருந்து விடுபட ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த கேப்சூலை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது கண் புரை மற்றும் கண் தொடர்பான பிரச்சனையிலிருந்து பாதுகாக்க முடியும். இந்த கேப்சூலை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது ஸ்கின்ல ஏற்படக்கூடிய தோல் செல்கள் வந்து வயதாகிற வேகத்தை கண்டிப்பாக குறைக்க முடியும். இந்த கேப்சூலை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா முடி உதிர்தல், டேண்ட்ரஃப் போன்ற ஹேர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமுக்கும் இது வந்து நிவாரணம் அளிக்குது. இந்த கேப்சூலை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம உடம்பை வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தையும் குறைக்குது. இந்த கேப்சூலை வந்து ஆண்கள் பெண்கள்னு 2 பேருமே எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து 2 கேப்சூல்னு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்லாம். இந்த கேப்சூலை வந்து ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் அப்படின்னா மார்னிங் ஈவினிங்னு கூட எடுத்துக்கலாம். இந்த கேப்சூலை வந்து நம்ம நைட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம உடம்பை ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கனால நைட்டு தூக்கம் கெடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமே மார்னிங் ஈவினிங் எடுத்துக்கிட்டோன்னா மைண்டு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். இந்த கேப்சூலை வந்து 10 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள்னு எடுத்துக்க வேண்டாம். 11லேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கவங்கலாம் டாக்டரோட ஆலோசனை கேட்டுட்டு இந்த கேப்சூல் வேணும்னா எடுத்துக்கலாம். இந்த கேப்சூலை வந்து ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் எடுத்துக்கிட்டாலே போதும். அதுக்கு மேலே யாரும் எடுத்துக்க வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.